ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வரமிளகா, கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். தட்டி வச்ச ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருவெங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அது சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ அரிசி பருப்பு நல்லா கழுகியாச்சு. அதை எடுத்து ஜீரகத்து கூட சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தகுந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். குக்கரில் நார்மல் சாப்பாடு வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். குழந்து வரணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நார்மலாகவே 2 விசில் விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா இன்னும் 2 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாகவும் கட் பண்ணலாம், எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயை வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் அது கூட ஆட் பண்ணுறேன். எல்லா உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயிலே இதை நம்ம ஸ்ப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. எண்ணெயிலே இது நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா சுருண்டு வந்துடும். உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுலேயே நல்லா வணங்கிடும். நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வரமிளகா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சாப்பிட எனக்கு பிடிக்கும், பருப்பு சாப்பாடு கூட. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்பயும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. இது முழுக்க நம்ம எண்ணெயிலே கிளறி தான் ஸ்ப்ரை பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக ஆகும், மொறுமொறுன்னு வரும். இப்போ பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.